பீக்கங்காய் பொரியல் பண்ண போகிறோம் வாங்க. பீக்கங்காயை தோலெல்லாம் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. வாங்க தாளிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். பூண்டு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்குது. கடுகு வெடித்து முடிச்சதும் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு பூண்டு கொஞ்சம் சவரட்டோன்னு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம் பச்சை வாசனெல்லாம் போட்டோம். உப்பு சேர்த்துக்கங்க தேவையான அளவு. இதுக்கு பீக்கங்காய்க்கு அதிகம் உப்பு சேர்க்காதீங்க, திட்டமாக சேர்த்துக்கங்க. ஏன்னா உப்பு கரிக்கும். இதெல்லாம் நீர் உள்ள பொருளுன்றதுனால கம்மியாக தான் சேர்க்கணும். வதங்கிடுச்சு வெங்காயம். பீக்கங்காயை போட்டுக்கோங்க. பீக்கங்காயை அதிகமாக சேர்த்துக்குங்க சாப்பாட்டில். நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடாதவங்களாம் பீக்கங்காய் அதிகமாக சாப்பிடுங்க. பீக்கங்காய் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் மிளகாத்தூளும் பச்சை பருப்பும் போட்டுக்கலாம். நல்லா வதங்குது பாருங்கள். பச்சை வாசனை போன பிறகு இது எவ்வளோ போட்டாலும் கொஞ்சமாக ஆகிடுங்க. வதக்கின உடனேவே ரொம்பலாம் இருக்காதுங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. இது காரம் அதிகமாகலாம் இது பண்ணாது. பச்சை பருப்பு ஊற வச்சுக்கோங்க. பச்சை பருப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை பருப்பு ஊற வச்ச தண்ணியே போதும். அதில் ஒரே ஆவிலே வெந்துடும் பீக்கங்காயெல்லாம். வதங்கக்குள்ளேயே பீக்கங்காய் வெந்துடும். இந்த பச்சை பருப்புக்கு இது பண்ணுறோம் வேகணும். அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்குது. தேங்காயை திருவி வச்சுக்கோங்க. அது வெந்த பிறகு போடலாம். வேகுது. கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா வேகட்டும். பீக்கங்காய் வெந்து முடிஞ்சிடுச்சு. நம்ம தேங்காய் திருவி வச்சோம்ல, தேங்காய் திருவி வச்சதை போட்டுக்கலாம். தேங்காய் திருவி வச்சதை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்படி தான் இருக்கும். ரொம்ப சுண்ட விட்டுலாம் நிறுத்தக்கூடாது. ட்ரையாகவும் இது வராது. இது நீர் உள்ள பொருளுன்றதுனால கொஞ்சம் குழகுழப்பு தன்மையோடு தான் இருக்கும். சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஃபைனல் வேலை முடிஞ்சிச்சு. பீக்கங்காய் வேலை. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வாங்க சாப்பிட வாங்க நீங்களும்.